கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது லூக்கா 1 அதிகாரம் 30 தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்பதாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வார்த்தையின்படி மரியாளுக்கு தேவதூதன் சொல்லுகிற காரியம் கிருபை பெற்றாய் என்பதாக. இவ்விதமான கிருபையை பெற்ற அநேக பெண்மணிகள் வேதத்திலே உண்டு. குறிப்பாக நம் ரூத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், ரூத்தின் சரித்திரம் இந்த வேதத்திலே சிறப்பு பெற்றதாகவும் காணப்படுகிறது. ரூத் ஒரு சரித்திரமாகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரூத் மக்லோனின் மனைவி, நகோமியின் மருமகள் என்பதை அறிந்திருக்கிறோம். மக்லோன் இறந்த பிறகு ரூத் விதவையாக காணப்படுகிறார்கள். நகோமியும் விதவை, மருமகளாகிய ரூத்தும் விதவை. இந்த நிலைமையிலே நகோமி மருமகளாகிய ரூத்தை குறித்து, உன் தாய் வீட்டுக்கு சென்று விடு என்று சொல்லுகிறார்கள். அவ்விதமாக சொல்லுகின்ற வேளையிலே ரூத் மறுமொழியாக அதற்கு என்ன சொல்லுகிறார்கள்? அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று அங்கே உறுதியாய் சொல்லுகிறார்கள். உறுதியாய் அங்கே ரூத் சொல்லுகிறதை காண முடிகிறது. இவ்விதமாக காணப்படுகின்ற வேளையிலே தேவனை உறுதியாய் பற்றி கொள்வதை இங்கே ரூத் வெளிப்படுத்துகின்ற காரியம் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, நகோமி ஒரு விதவியாக இருக்கிறபடினாலே, தன்னுடைய மாமியாகிய நகோமி விதவியாக இருக்கிறபடினாலே அவர்களையும் பராமரிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல குணத்தோடு ரூத் காணப்படுகிறார்கள். இவ்விதமாக அவர்கள் அந்த ரூத் காணப்பட்டபடினாலும் அவர்கள் என்ன சொல்லுகிறாங்க? நான் வயலில் போய் ஏதாவது நெற்கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார்கள். சரி போ என்று நகோமி அனுமதித்தாலும் இவர்கள் செல்லும் போது ஒரு வயலிலே சென்று நெற்கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறார்கள். அந்த வயல் போவாஸ் என்பவருக்கு சொந்தமானது. இவர்கள் நகோமி இடத்தில் வந்து இது போவாஸுக்கு சொந்தமானது என்று சொல்லும்போது நகோமி சொல்லுகிறார்கள், போவாஸ் நமது உறவினர், அவர் உறவின் முறையாக காணப்படுகிறது என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள். அதே வேளையிலே போவாஸும் ரூத்தை குறித்து வேலைக்கார இடத்தில் விசாரிக்கின்றார். அவர்களும் ஒரு நற்சாட்சி கொடுக்கிறார்கள். எனவே ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்லுகிறார். 3 அதிகாரம் ரூத் 3 11 போவால் சொல்லுகிறதும் அவ்விதமாக நல்ல அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள் என்று அங்கே போவாஸ் ரூத்தை குறித்து நற்சாட்சி கொடுக்கின்றார். அதாவது ஒரு குணசாலி என்பதை அங்கே காண முடிகிறது. முதலாவது தேவனை உறுதியாய் பற்றி கொண்டவள், இரண்டாவதாக மாமியாரை பராமரிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள், நல்ல குணம் கொண்டவர்கள். அந்த குணத்தின்படியாகத்தான் போவாஸ் சொல்கிறார், நல்ல குணசாலி என்று ஊரார் எல்லாரும் அறிவார்கள் என்று. அது மாத்திரமல்ல, அதே வேளையிலே போவாஸ் சுதந்திரவாளியாக உறவின் முறையாக காணப்படுகிறபடினாலே அவர் எல்லோருக்கும் முன்பாக ரூத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். அதே 4 அதிகாரம் 10 பார்க்கும்போது, மக்லோனின் மனைவியாயிருந்த மோவாபிய ஸ்திரியான ரூத்தை எனக்கு மனைவியாகிய கொண்டேன். அதற்கு இன்றைய தினம் நீங்கள் எல்லாம் சாட்சிகள். ஊர் அறிய எல்லோருக்கும் சாட்சியாக வைத்து போவாஸ் என்ன செய்கிறார்? ரூத்தை மனைவியாக கொள்ளுகிறார் என்பதை பார்க்க முடிகிறது. இந்த போவாஸுக்கும் ரூத்திற்கும் கர்த்தருடைய கிருபையினாலே மகன் பிறக்கிறார். அவர் பேர் ஓபேத் என்பதாகும். இதை குறித்து அதே 4 அதிகாரத்தில் 20 பார்க்கும்போது, ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். தாவீது வம்சத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அப்போ இந்த தேவனாகிய கர்த்தர் மனுஷ ரூபமாக உருவெடுவதற்கு மரியாளை தெரிந்து கொண்டபடினாலே மரியாளுக்கு தேவதூதன் சொன்னது, பயப்படாதே, நீ கிருபை பெற்றாய் என்று.
அவ்விதமான கிருபை அந்த சந்ததி உருவாவதற்கு முன்பே ரூத்திற்கு அந்த கிருபை கிடைக்கிறது. கிருபை பெற்றவள் ரூத் என்பதை இதன் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் பிறப்பதற்கு, ஒரு சந்ததி உருவாகுவதற்கு அவர் ஓபேத் என்பதை பெற்று, ஓபேத் மூலமாக ஈசாய், ஈசாய் மூலமாக தாவீது, தாவீதின் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கிருபை ரூத்துக்கு கிடைத்தது. அவளும் கிருபை பெற்றவள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். காரணம், அவர்கள் உன் தேவன் என் தேவன் என்று ஏற்றுக்கொண்டபடினாலும், நல்ல குணசாலியாக காணப்பட்டபடினாலும் இந்த கிருபையை தேவனிடத்தில் பெற்றார்கள். எனவே அவ்விதமாக நாமும் கூட தேவனிடத்தில் உறுதியாக இருப்போம். நற்குணங்களாய் கொண்டவர்களாக காணப்பட்டு கிருபை பெற்றவர்களாக வாழ்வோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.